வணக்கம் ஜோரா ஆன்மீகம். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த கையில பணமே இல்ல, நான் எப்படிங்க சொந்த வீடு கட்ட முடியும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த பரிகாரமும் இந்த மந்திரமும் உங்களுக்கு நல்ல வழியில பணத்தை கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா உதவுங்க. இதை நம்பிக்கையோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கையில பணம் இல்லைனாலும் சரி, அல்லது பணம் இருந்து வீடு கட்டுற யோகம் இல்ல அப்படின்னாலும் சரி, அல்லது ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரிங்க, நிச்சயமா இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பா கை கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கிரகம் நீச்சத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கலாம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இல்லாம இருக்கலாம், வாடகை வீட்டுல மட்டும்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற யோகம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா செவ்வாய் கிரகத்தால மட்டும்தாங்க அது முடியும். செவ்வாய் கிரகம் உச்சத்துல இருந்தா மட்டும்தான் சொந்த வீடு கனவு நினைவாகும். ஒரு சில பேர் அது எதுவுமே இது பண்ணாம அவங்க ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம எல்லா கடவுளையுமே வேண்டி இருப்பாங்க. ஆனா நவகிரகங்கள்ல முக்கியமான ஒரு செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறதுதான் ஒருத்தங்களோட சொந்த வீடு வாங்குறதுக்கும் வீடு மனை யோகம் அதுல சந்தோஷமா குடிபெறதுக்கும் செவ்வாய் கிரகம் கண்டிப்பா உதவுங்க. ஏன்னா செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ஒரு இரத்தக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செவ்வாய் கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செவ்வாய் கிரகத்தோட அதி தேவதை யாரு அப்படின்னா நம்ம முருக கடவுள் தாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நமக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் வேணும் அப்படின்னா டைரக்டா முருகர்கிட்டயே ஒரு சில பேர் போயிருவாங்க. அப்படிங்கும் போதும் கண்டிப்பா சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்ந்த இந்த முருகரோட மந்திரம், இந்த ஒரு சின்ன பரிகாரம் இதையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கலாம், அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சொந்த வீடே கெட்டிருக்கலாங்க. இது நிறைய பேர் பயனடைஞ்ச ஒரு பரிகாரம் தான். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த பரிகாரம் நீங்க செய்யணும். உங்களுக்கு தேவையானது இந்த செங்கல் எங்க இருந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா, கோவில்ல கணபதி ஹோமம் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கணபதி ஹோமம் பண்ணது அல்லது சில கோவில்ல ஹோமம் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்க செங்கல் வச்சு பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த செங்கலை அவங்க அப்படி ஓரமா அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. அடுத்த தடவை அந்த இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்கலாம். நீங்க கோவில்ல அவங்களோட அனுமதியோட மட்டும்தாங்க இந்த ஒரு செங்கலை நீங்க வாங்கிட்டு வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செங்கல் தானே அவங்க ஓரமா தானே போட்டிருக்காங்க, அது தேவையில்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரக்கூடாது. கோவில்ல இருக்கிற அந்த ஐயர் அல்லது அங்க நிர்வாகம் யாருக்கிட்டையாவது கேட்டுட்டு அந்த யாகம் பண்ண அந்த செங்கலை ஒரே ஒரு செங்கல் மட்டும் நீங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும். எந்த கோவில்ல இருந்தனாலும் நீங்க கொண்டுட்டு வரலாம். ஒருவேளை எனக்கு கோவில்ல கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க அப்படிங்கும்போது ஒரு சில பேர் கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க. அப்பம் கணபதி ஹோமம் பண்றதுக்கு செங்கல் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க வீட்லயும் அவங்களோட அனுமதியோட ஒரே செங்கல் கூட நீங்க வாங்கிட்டு வரலாம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கணபதி ஹோமம் பண்ணது இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டுல இருந்து ஒரு செங்கல் வாங்கிட்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா ராசியானது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராசிப்படி நமக்கு வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த செங்கல் பரிகாரம் 100% உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. இதை நீங்க நம்பிக்கையோட செய்யணும், அது மட்டும்தான் முக்கியம். இதை நீங்க ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. எனக்கு கோவில்லையும் கிடைக்கல, கிரகப்பிரவேசம் வீட்லயும் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. செவ்வாய்க்கிழமை நீங்க ஒரு செங்கல், அதாவது செங்கல் ஒரே ஒரு செங்கல் மட்டும் நீங்க விலைக்கு வாங்கிட்டு வந்துருங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு செங்கல் காசு கொடுத்து ஒண்ணு வாங்கிட்டு வந்துக்கோங்க. அது உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல அந்த செங்கலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. செங்கலை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் இதை நீங்க வச்சுக்கோங்க. இதை முருகர் படத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வைக்கணும். இது செவ்வாய்க்கிழமை தோறும் தான் இந்த பூஜை பண்ணணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரை 1 காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 ஏதாவது ஒரு டைமிங் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெற்றிலை தீபம் போடுறதா இருந்தாலும் அது தனியா நீங்க போட்டுக்கோங்க, அல்லது இந்த செங்கல் மேலையை கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. ஆனா நீங்க அதுக்கப்புறமும் ஒரு தீபம் நீங்க வெற்றிலை தீபம் எதுக்காக வேண்டியிருக்கீங்களோ அது தனியா நீங்க அந்த மாதிரி ஏத்திக்கோங்க. நீங்க இந்த தீபம் ஒண்ணு ஏத்துறதுக்கு நெய் ஒண்ணு நீங்க பயன்படுத்திக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செங்கலை சிகப்பு துணி அதுக்கு மேல வச்சு நீங்க இந்த செங்கலை நிமித்தி வச்சுக்கோங்க. நிமித்தி அல்லது நேரா கூட படுக்க வைக்கிறாப்புல அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அந்த செங்கலுக்கு 4 பக்கமுமே நீங்க மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. செவ்வரளி மாலை கண்டிப்பா வேணும். ஏன்னா செவ்வாய்க்காரனுக்கும் முருகருக்கும் செவ்வரளி அப்படிங்கிறது மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிகப்பு மலர், சிகப்பு துணி, சிகப்பு பவளம் இது எல்லாமே முருகருக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உரியது அப்படிங்கறதுனால நிச்சயமா நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா செவ்வரளி மாலை அல்லது சிகப்பு ரோஜா அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம்.
முருகர் போட்டோவுக்கு முன்னாடி சிகப்பு துணியை விரிச்சிட்டு இந்த செங்கலை வச்சுட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பித்தளை தட்டுல தீபம், அதுவும் நெய் தீபம் சுத்தமான பசு நெய்யால நீங்க ஏத்தணுங்க. இதை தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ஹோரையில பண்றது ரொம்ப விசேஷம். அதாவது கூடிய விரைவில் கிடைக்கும். அந்த செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான அந்த ஹோரை அப்படிங்கும் போது மேலும் அது வலுப்பெறும் அப்படின்னு சொல்றதுனால செவ்வாய் ஹோரையில பண்றது ரொம்ப விசேஷங்க. அதை நைட்டு கூட நீங்க பண்ணா கூட ஓகே. உங்களோட டைமிங்கை பொறுத்து 3 டைமிங்ல ஏதாவது ஒரு டைமிங் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் தீபம் மட்டும் தாங்க ஏத்தணும். நீங்க அர்ச்சனை வந்து நீங்க முருகருக்கு உங்க விருப்பம். நீங்க முருகா போற்றி, அதுக்கப்புறம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, எது உங்களுக்கு மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை நீங்க மனசார முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஆனா மெயினா நெய் தீபம் அந்த செங்கலுக்கு மேல நீங்க ஏத்தணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது எனக்கு பித்தளை தட்டு இல்லைனாலும் வெற்றிலை அதுக்கு மேல வச்சுட்டு, ஒரு வெற்றிலை 2 வெற்றிலை வச்சுட்டு அதுக்கு மேல கூட இந்த தீபம் நீங்க ஏத்துங்க. அதுவும் அகல் விளக்கு அல்லது பித்தளை விளக்கு இந்த மாதிரி இதுலதான் ஏத்தணும். இந்த எவர் சில்வர்ல இந்த இப்ப கொஞ்சம் மாடலா அந்த மாதிரி வர்ற விளக்கு எதுவுமே பயன்படுத்தாதீங்க. அகல் விளக்கு அல்லது பித்தளை விளக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுட்டு மனசார செவ்வாய் கிரகத்துக்கிட்டையும் முருகர்கிட்டையும் எனக்கு சொந்த வீடு அமையணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. முருகர்கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, நான் சொல்ற ஒரு திருப்புகழ் மந்திரம் ஒண்ணு இருக்குங்க. இந்த மந்திரம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதாவது திருப்புகள்லயுமே நிறைய விஷயத்துக்காக ஒரு சில மந்திரங்கள் கொடுத்திருக்காங்க. சொந்த வீடு வாங்கணும், வீடு செல்வ செழிப்பா இருக்கணும், ஞானம் பெறணும், வெற்றி பெறணும், நமக்கு வந்து பயம் இல்லாம இருக்கணும், முருகர் நம்ம கூடயே இருக்கணும், முருகரை கனவுல காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருப்புகள் மந்திரம் இருக்குங்க. அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம படிக்கிறது மூலமா அது கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும். அப்படிங்கறதுனால வீடு மனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலுமே செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதிரி தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க சொல்லிட்டு வரும்போது நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தாங்க. நிறைய பேர் பயனடைஞ்சது. அதனால நீங்க இந்த திருப்புகள் மந்திரத்தை கண்டிப்பா சொல்லிட்டு வாங்க. அந்த திருப்புகள் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குங்க. நீங்க யூடியூப்ல அல்லது கூகுள்ல வந்து தேடி பாருங்க. கண்டிப்பா அந்த மந்திரம் கிடைக்கும். வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். படிக்க கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க கொஞ்சம் மெல்ல மெல்ல கூட, நீங்க படிக்க தெரியாதவங்க மெல்ல மெல்ல கூட நீங்க ஒரு தடவை கூட படிச்சா கூட ஓகே. நல்லா படிக்க தெரியும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 6 தடவை நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா சொல்லணுங்க. இத நம்பிக்கையோடு சொல்லி மனமுருகி முருகர்கிட்ட அழுதுருங்க. உங்களுக்கு அந்த கனவு, உங்களுக்கு வந்து அந்த வாடகை வீட்டுல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதை எல்லாமே முருகர்கிட்ட மனசார சொல்லி அழுங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு யோகத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. நான் எவ்வளவு அளவுக்கு நான் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நம்மளோட பிரச்சனை எல்லாமே அவர் கண்டிப்பா கேட்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கும் போது நான் சொந்த வீடு இல்லாம நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் கையில காசு இல்ல, ஆனா எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு யோகம் இருக்கு, எனக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார முருகர்கிட்ட வேண்டி பாருங்க. நிச்சயமா முருகர் கொடுப்பாருங்க. அதுவும் இந்த திருப்புகள் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா முருகர் வந்து ஏதாவது ரூபத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு, நம்ம பக்கத்திலே இருப்பாரு, ஓடி வந்துருவாரு இந்த திருப்புகளுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த திருப்புகள் மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் எங்க வீட்டுல திருப்புகள், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்த சிருஷ்டி இதெல்லாமே தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து நீங்க இந்த உங்களுக்கு வீடு மனை வாங்கணும் அல்லது சொத்து பிரச்சனை இருக்கு, வீடு வந்து பாதியோட கெட்டி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யலாங்க. இந்த திருப்புகழ் மந்திரம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். நிச்சயமா சொந்த வீடு அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை நம்பிக்கையோட நீங்க ட்ரை பண்றது மட்டும் தான் முக்கியம். நீங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி அல்லது கார்ல போகும்போது கூட நீங்க இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு கூட தொடர்ந்து கேட்டுட்டே வாங்க. நீங்க கேட்க கேட்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க தீபம் அந்த செங்கலுக்கு மேல நீங்க ஏத்தி வச்சுட்டு இந்த திருப்புகளையும் நீங்க படிச்சுட்டு மனசார முருகர்கிட்ட அழுதுருங்களேன். எந்த கடவுளுமே ஒரு பக்தி அழுதாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த கடவுளும் கண்டிப்பா பொறுக்க மாட்டாங்க. சொந்த வீடு யோகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருங்க. மனசார வேண்டுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வாடகை வீட்டுல அப்படின்னாலும் அதை மனசார சொல்லி நீங்க வேண்டுங்க. உங்க கையில காசே இல்லைனாலும் பரவாயில்லங்க, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதாவது ரூபத்துல லோன் போட்டு அந்த லோன் உங்களுக்கு கிடைக்க வச்சு ஏதேனும் நல்ல வழியில உங்களுக்கு பண வர வச்சு கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நிச்சயமா சொந்த வீடு அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் சொந்த வீடு யோகம் அமைய வாழ்த்துக்கள். நன்றி.